அவர் சேனல். நான் உங்க நிவி. இன்னைக்கு நம்ம சேனல்ல இங்க யார் படுத்திருக்கா தெரியுதா? நம்ம தலைவர் தான் படுத்திருக்கா. அப்படி டைகர் டைகர் எடி குண்டு இங்க வா. வருது வருது. தூங்கிட்டு இருந்தடி பட்டாணி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட கல்யாணத்துக்கு தான் போக போகிறோம். சும்மா ப்ராங்க் பண்ண அப்படிலாம் இல்லை, நிஜமாவே வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட கல்யாணத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு 2 months பேக் வந்து எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்தது. இந்த மாதிரி நேமோட அக்கா ப்ளா 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 எனக்கு வந்து இந்த டேட்டில் கல்யாணம், ஸோ நீங்கள் வந்து மேக்கப் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸோ இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து உங்களோட மெயில் ஐடி பின் பண்ணியிருந்தீங்க, அதுலேருந்து எடுத்து நான் இந்த மெயில் பண்ணுறேன். ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு வேணும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நம்மளை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கடா, நம்ம குரூப்பில் தான் யாரோ நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படி தான் நினச்சேன். பட் பார்த்தா நிஜமாவே அது நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அதுக்கப்புறமா நாங்கள் நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பேசிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ரிசப்ஷன், ஸோ அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நான் ஒன்று காட்டுறேன். ஆல்ரெடி டைம் ஆச்சு, சரி கிளம்பலாம். இதுக்கப்புறம் வர எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னாச்சு? சரி பாய். சரியா, நீ போய் பால் வச்சு விளையாடு, நான் வந்துடுறேன். பாய். போ போ உள்ள போ. போடா உள்ள போ. டாட்டா. விளையாடு போ. கார் வந்து வெளியே போயிருந்தது, ஸோ அதனால் நான் என் 2 வீலரில் வந்து அதுக்கப்புறமா கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். வர்றதுக்குள்ள எப்படி நனைஞ்சிருவேன், மழை பிரிச்சு தட்ட போதா அப்படின்ட்டு வந்தா அப்படியே வெயில் பல்ல காட்டிட்டு இழுக்குது, அப்படியே எரியுது, எனக்கு முதுகெல்லாம் எரியுது. எதுவும் சாப்பிடல, சரி ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க லட்டு, 2 லட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரிங்க, இது என்ன கரும மாட்டம் இருக்கு லட்டு. சரி நான் போயிட்டு பேக்கரியில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடுறேன். போகலாம். சரி, பொண்ணு வர இன்னும் 20 நிமிஷம் ஆகுமா? உள்ள ஏசி இருக்கான். அந்த நல்ல மனுஷன் வந்து சொல்லிட்டு போனாப்புல, வந்து உள்ளே உட்காருங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம பிரைட் நேம் விஜயலக்ஷ்மி விஜி. அவங்க ஆக்சுவலாக 5:30 அந்த மாதிரி ரெடியாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கு நாங்கள் 2 லுக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஒரு லுக் பண்ணியிருந்தோம், தென் மார்னிங் முகூர்த்தம் லுக் ஒன்று பண்ணியிருந்தோம். ஈவினிங் 5:30 மணிக்கு ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு. இப்போ தான் எனக்கு மேக்கப்லாம் முடிஞ்சுது. நான் மம்மினி வர்றாங்க, 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வர்றாங்க அக்கா அப்படின்ட்டு. ஐயோ சரியான கியூட்டி பை, அவ்வளோ அழகா அந்த பொண்ணு. அவ அக்கா அக்கா அக்கான்ட்டு பேசுறதாகட்டும் இருக்கிறதாகட்டும் செல்லக்குட்டி. நான் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டு ஹாய் அக்கா அப்படின்ட்டு தான் உள்ளே வந்தா. என்னக்கா குட்டியோன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தான். வந்துட்டு அவ இவன் பேசுகிறேன்னா நாங்கள் அவ்வளோ பேசணும். அதனால இப்போ அந்த ஒரு 2 hours வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்கு ஒரு பாண்டிங் இருந்தது. அதனால தான் அவன் பேசுகிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது போட்டுடுறேன். இது ஃபுல்லாகவே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரிலேட்டடாக தான் பேசுவேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இதிலிருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். எனக்கு மேக்கப் பற்றிலாம் தேவையில்ல, நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புக்கிங்ஸ் எப்படி எடுக்கிறது? பிகினராக இருக்கிறப்போ புக்கிங்ஸ் ப்ரோவாக இருந்தாலுமே புக்கிங்ஸ் வந்து அவங்கள தேடி இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்டாக இப்போ எனக்கு தெரிஞ்ச மேக்கப்புக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்லெல்லாம் வந்து அங்கே காட்டுங்க, அந்த ரீலில் காட்டுங்க, அந்த போஸ்ட்டில் ட்ரையல் வந்து இப்போது ட்ரையல் செஷன் வந்து 2 விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீ ட்ரையல், இன்னொன்று வந்து பே வந்து வாங்குறாங்க. அந்த பே வந்து எப்படின்னா மேக்கப் அமௌண்ட் அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஃப்ரீ ட்ரையலும் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ ட்ரையலுக்கு வந்து
எல்லாருமே புக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த டேட்டில் வந்து ஒரு ட்ரையல் கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் ஸ்டுடியோ, நீங்கள் ஓனாக ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் ஸ்டுடியோ வந்து ஒரு ட்ரையல் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு அது ஓகே தான், நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரையல் கொடுக்குறேன், எனக்கு புக் ஆனால் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா ஃபைன். பட் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வேறு ஊருக்கு போயிட்டு ஒரு ட்ரையல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான மினிமம் சார்ஜஸாவது வாங்கிக்கோங்க. ஒரு 2Kனா 2Kவாவது ஒரு சார்ஜ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அங்கே போய் உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி அவங்க புக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெடியூஸ் தான் பண்ண போகிறீங்க உங்களோட மெயின் அமௌண்ட்லேருந்து, பிரைடல் அமௌண்ட்லேருந்து. சப்போஸ் அவங்க புக் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு ட்ரையலுக்கான காசாவது இருக்கும் இல்லையா? அப்படி இங்கிருந்து போய் ஃப்ரீ ட்ரையல் பண்ணாதீங்க. அது வந்து அட்வைசபிள் இல்லை. நான் அப்படி பண்ணுறதில்ல. நான் கோயம்புத்தூரில் இப்போ என்ன தேடி வர கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் ஃப்ரீ ட்ரையல் தான், எல்லாமே ஃப்ரீ ட்ரையல் தான். ஃப்ரீ ட்ரையல் வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. இல்லை எனக்கு அங்கே முடியாது, இப்போ நீங்கள் சென்னை கிளம்புவாங்க, நீங்கள் வேலூர் கிளம்புவாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா அந்த ட்ரையலுக்கான சார்ஜஸ் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை வந்து என்னோட பிரைடல் அமௌண்ட்டில் அவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்னோட மெயின் பிரைட் அமௌண்ட்டில் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். இன்னொன்று, நல்ல கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபோன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பிரைடுமே வந்து ஃபோட்டோஸ் கொடுக்க மாட்டாங்க, வீடியோஸ் கொடுக்க மாட்டாங்க, எல்லா ஃபோட்டோகிராஃபர்னாவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் போனதில் எனக்கு ஒரு 80% வந்து அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும், ப்ரொஃபைலுக்கு சிஸ்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதுலலாம் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாருமே எல்லா டைம்லேயும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு செல்ஃபாக உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் தான் பில்ட் பண்ணிக்கணும், நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு மொபைல் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் வந்து கசகசன்னு வாங்காதீங்க. எல்லாமே நீங்கள் தான் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க கூட ஒரு 4 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஹேர் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ஃபேஸ் இவங்க பண்ணுவாங்க, சாரி டிராப்பிங், ஹெல்பிங்க்கு அவங்களுக்கு அசிஸ்டேக்கே வந்து ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேராவது மேக்ஸிமம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் தனியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஹேரு, ஃபேஸு, சாரி டிராப்பிங்கு, உங்களோட திங்ஸு, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் தனியாக வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 பிரைட் அட்டன் பண்ணுவீங்களா ஓனாக போய், அந்த டைமில் தான் தெரிய ஆரம்பிக்கும். நான் வாங்கினதுலேயே நான் மோஸ்ட்டாக ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அவுட்லெட்டில் தான் வாங்குவேன். மோஸ்ட்டாக எல்லாமே அவுட்லெட் தான் வாங்குவேன். இங்கே பெங்களூர் போவோம், இல்லைன்னா சென்னை போவோம். பெங்களூர் வந்து ஓகே, எனக்கு ஏதாவது நீ என்ன அங்கே வாங்கி, இப்போ நான் நைக்கா அந்த மாதிரி ஏன்னா நைக்கா ஆப் அதில் மோஸ்ட்டாக நேராக போய் பார்த்து வாங்குறது தான் பெட்டர். நான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் வாங்கினதுலே ஏன்டா இதை வாங்கினேன் அப்படின்னு யோசிக்கிற விஷயம் வந்து என்னோட வேனிட்டி. அந்த வேனிட்டி, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த கிரேஸ் இருக்கும், அந்த வேனிட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேனிட்டி வந்து ஒரு 10,000 ரூபாய் பக்கம் வருது. ஆனால் நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கலான்னு அது எனக்கு எப்போ யூஸ் இல்லைன்னு தோணுச்சோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அந்த வேனிட்டி வாங்கிட்டு நான் ஒரு 2 இடத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். ஒன்று வந்து கார்லேயே எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்போ எனக்கு தெரியல, நான் காரில் தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு போன இடத்துல இறக்குனேன், இழுத்தேன். அப்போ எனக்கு தெரியல. நான் வந்து இங்கே டார்ஜா ரெசார்ட் போயிருந்தேன் சந்தியா ஷூட்டுக்கு. அப்போ என் வேனிட்டி தான் நான் அந்த வீடியோவில் வச்சுருப்பேன். இழுத்துட்டு போகிறேன், என்னால் தூக்க முடியல, என்னால் ஒரு சுத்தமாக எதுவுமே என்னால் தூக்க முடியல, என்னால் கேரி பண்ண முடியல. அதுக்குள்ளே வந்து நான் என்னோட எல்லா பொருளுமே வச்சுருக்கேன், எனக்கு என்ன நீடோ அந்த பொருள் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னால் அதை தனியாக தூக்க முடியல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அதே இப்போ அதில் இருக்க அதே பொருள் எல்லாமே தான் வந்து நான் இப்போ இந்த சூட்கேஸ் இருக்கு இல்லையா, இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அவங்களோட ஜுவல் வச்சுருக்கேன். என்னோட திங்ஸ் என்னவோ, ஐயோ அந்த அண்ணா வராப்பில் குறுக்க நிறுத்தியிருக்கேனே, போயிட்டாப்ல நல்ல மனுஷன். என்னோட திங்ஸ் என்னவோ அதுதான் நான் இதில் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக பிரைட் திங்ஸ் எல்லாமே அதுதான். இதுக்குள்ள வந்து அவங்களோட ஜுவல் மட்டும்தான் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்குல்ல, இது வந்து நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லி பேண்டலூன்ஸ்லேயோ ட்ரெண்ட்ஸ்லேயோ கொடுத்தாங்க அந்த இது ட்ராலி. அதை விட இது ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் இப்போ பஸ்ஸில் போகிறேன்னா தூக்கி பஸ்ஸில் கீழே வச்சுப்பேன், எங்கே போகிறேன்னா நான் எடுத்துப்பேன். காரில் ட்ராலிங்கனால அதுவும் ட்ராலி தான், இழுத்துக்கலாம். இதில் இருக்க கன்வீனியன்ட் வந்து எனக்கு அதில் இல்லை. என்னன்னு தெரில, எனக்கு இல்லை. நான் நிறைய பேர் வந்து நான் வச்சு பார்த்துருக்கேன். நான் என் கூட படித்தவங்களே பார்த்துருக்கேன். எல்லாருமே அந்த வேனிட்டி வாங்கணும், ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே இதில் தான் போட்டு சுற்றுறோம். இதில் வந்து அழகாக இப்போ பவுச்சஸ்லாம் விற்கிது, அதை வாங்கி கன்வீனியண்ட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேனிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இப்போ பேக் டைப்லேயே வந்து வேனிட்டி வந்திருக்கு, இந்த மாதிரி ட்ராலி டைப்லேயே வேனிட்டி வந்திருக்கு, அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. அந்த பாக்ஸ் வேனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டுன்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் தனியாக போகிறப்ப என்னால் அதை கேரி பண்ணிக்கவே முடியல, சுத்தமாக முடியல. இது போக அதுக்குள்ளே வந்து என்னோட திங்ஸில் எதுவுமே வைக்க முடியாது. இப்போ நான் அவுட் ஸ்டேஷன் போகிறேன்,
லாஸ்ட் டைம் கூட எங்கள் வெள்ளூர் கிட்ட போயிட்டு வந்திருந்தேன். அப்போ ட்ரெயினில் தான் போயிட்டு வந்திருந்தேன். இந்த ட்ராலி இந்த பேக் தான். இந்த பேக்கில் என்னோட 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், எனக்கு தேவையான செல்ஃப் திங்ஸ் எல்லாமே, அது போக ப்ரைடு திங்ஸ்லாம் அதில் இருந்தது. ஹேர் ப்ராடக்ட் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா இடத்துக்குமே நீங்கள் ஓனாக வந்து காரில் தான் போகிறீங்க வரீங்க அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணி நம்ம அங்கேருந்து இறக்கிக்குவோம். நான் ட்ரெயினில் போவேன், நான் பஸ்ஸில் போகிறேன், நான் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் அது இதாக. ஆல்ரெடி வீடியோ 10 மினிட்ஸ் தாண்டி போயிடுச்சு. ஸோ நான் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணுன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை.